காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. இன்று சஷ்டி விரத நாள், சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றம் நடைபெற்ற ஸ்தலம், செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான ஸ்தலங்களில் ஒன்று. குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம், அற்புதமான முருகப்பெருமான் மூர்த்தி. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாதம் 13ஆம் நாள். இன்று இரவு 7:39 வரை சஷ்டி திதியும் அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று காலை 10:59 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள்ல கொஞ்சம் போக வேண்டியது அவசியம். வீட்டில் சில குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எப்படியா சமாளிச்சிருவீங்க. மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேளுங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கெமிக்கல், ஸ்டேஷ்னரி, ஃபர்னிச்சர் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் மற்றும் கிளரிக்கல் ஜாப் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் அப்படிங்கிற திருமுறையை பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. ரிஷப ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொது இடங்களில் கவனம் தேவை. அரசியல்வாதிகள் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணக்கொடுக்கல் வாங்கல ரொம்ப 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 கவனமாக இருங்க. கலைஞர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், டாட்டூ சென்டர் வச்சிருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. ஓம் நாராயணாய் வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் செலவு வந்து சேரும். மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும். பெண்கள் பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக, டெய்லராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, சுமைகள் கூடும் நாள். குடும்ப சுமை தான். எல்லாரும் நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். எவ்வளோதான் நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு வெறுப்பு வரும். மனம் தளர வேண்டாம். காலம் மாறும், நாள் மாறும், கடவுள் உங்களுக்கு கைவிட மாட்டார். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் நடத்துபவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். எல்லாம் நன்மைக்கேன்னு போக வேண்டியதுதான். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீட் வேண்டாம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தான், டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவு ஃபாலோ பண்ணுங்கள். சிட்டியாக இருக்கட்டும், ஹைவேயாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் ஓம் கார்த்திகேயாய் வித்மகே சக்தி ஹஸ்தாய் தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம், மன உறுதி உங்களுக்கு வந்து சேரும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம், புத்திரபாகியம் சம்பந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர், ஹோம் கேர் இதெல்லாம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியிலே திடீர் செலவுகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்பாள் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். எல்லா விஷயத்திலையும் ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. அப்படி தான் இருக்கணும். திருஷ்டி சுற்றி போடுங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி எப்படியாவது திருஷ்டி சுற்றி போடுறது உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். பாராட்டு, ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் நர்ஸாக பணிபுரிபவர்கள், மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு, கேர்டேக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களில் கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இவர் சொன்னபடி நல்லபடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு வந்து சேரும். அது எந்த விஷயமாக கூட இருக்கலாம். வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், ரூமை மாற்றணும், இன்னொரு ஃப்ளோர் போடணும், எக்ஸ்ட்ரா ரூம் போடணும், ஃபர்னிச்சரை மாற்றணும், டிவியை மாற்றணும், இப்படி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். பட்ஜெட்டை பார்த்து பண்ணுங்க. மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை. பெண்கள் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்துவது உங்களுக்கு நல்லது இன்னைக்கு பொறுத்தவரையில். ஆண்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் ஓம் தும் துர்காய நமக அப்படின்னு சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7.
மகர ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். செஸ், ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூடவா இருக்கும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பம் ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு நீங்கள் ப்ரோக்ரஸாக இருப்பீங்க, ப்ரோக்ரஸ் கிடைக்கும். ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில், ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் சிவில் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மீடியாவில் பணியாற்றுபவர்கள், ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்களுக்கு, ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி, டிவி ஆங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஓடி போயிடும். மளிகை வியாபாரம், பூ வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், அரிசி வியாபாரம், ரைஸ் மில், ஆயில் மில், டால் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். வக்கீலாக, லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். லீகல் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வந்து சேரும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை வேணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.